என்னோட பேர் ஷியாம் கிருஷ்ணன், அம்மா ஜென்மலக்ஷ்மி. First of all, I want to thank doctor. This is such a great service doctor பண்ணுது. அம்மாவுக்கு last 4 years knee problem இருந்தது. அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பண்ண முடியுமான்றது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் நெவர் அ ரியாலிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் அவரோட இன்ஃபர்மேஷன் நெட்டில் பார்க்கும் பொழுது ஐ வாஸ் ஹோப்பிங் அம்மா வரணுன்ட்டு. அம்மா வரத்துக்கும் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. சம்ஹவ் அம்மா வந்தாங்க. அம்மா உள்ளே வரும்பொழுது கன்வின்ஸ் ஆகாமல் இருந்தாங்க. உள்ளே வந்து டாக்டர் பார்த்த உடனே இட் வாஸ் அ மிராக்கிள். நெக்ஸ்ட் டே மார்னிங் இட் வாஸ் சச் அ கிரேட் நியூஸ். அம்மா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னாங்க. ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் இவங்க என்னோட பழைய அம்மாவை ஐ காட் பேக் ஃப்ரம் டாக்டர். ஐம் அட் லாஸ் ஆஃப் வேர்ட்ஸ். டாக்டர் பண்ணுற இந்த சர்வீஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் ஹெசிடென்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் ஒரு தடவை பார்த்தாங்கன்னா ஐ எம் 200% கான்ஃபிடென்ட் அவங்க நல்லபடியாக ரெக்கவர் ஆகி they'll feel much they'll be back to normal. They will never miss. அவங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் டாக்டர் கொடுத்துருவாரு. Okay, what was the treatment done and how she recovered after the treatment? அம்மாவுக்கு knee replacement surgery நடந்தது. இன்ஃபேக்ட் நான் கூட பக்கத்தில் இல்லை. ஐ தாட் டு பி தேர். என்னால் வர முடியல. டாக்டரோட கேர், ஹாஸ்பிட்டல் கேர்னால அம்மா குயிக்காக ரெக்கவர் ஆகி ஸ்லோலி நடக்க ஆரம்பித்தாங்க. வாக்கர் இல்லாமல் இப்போ இண்டிபெண்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப நேச்சுரலாக நடக்கிறாங்க. வெரி குவிக் ரெக்கவரி. அம்மாவோட இந்த ஏஜ்க்கு இட் வாஸ் மிராக்கிள். வெரி குவிக் ரெக்கவரி. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஒரு 4 இயர்ஸாக சஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா டாக்டர்கிட்ட போகும் சர்ஜரி பண்ணிக்கணும்னு சொன்னப்பெல்லாம் நான் ரொம்ப வெஹிமெண்ட்டாக நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 1.5 months டாக்டர் கண்ணா போய் பார்த்துட்டு வான்னு சொன்னான். அப்புறம் கிளம்புற அன்னைக்கு நான் சொல்லிட்டு வரேன், நான் மெட்ராஸ் போகிறேன், உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் நான் பார்த்துட்டு வரேன், ஆனால் என்னை கம்பல் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் டாக்டரை பார்த்தேன். மேபி ஒரு 1/2 hour டாக்டரோட ரொம்ப ஃப்ரீயாக ஒரு டாக் ஒன்று அதை பேசி முடிச்சுட்டு வெளியில் போகும் பொழுதே நான் சர்ஜரி பண்ணிக்கணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு 15-20 days கழிச்சு சர்ஜரி பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு டாக்டரோட பேசினதுக்கப்புறம் சர்ஜரிக்கு வரும்பொழுது உண்மையாக சொல்கிறேன், என் மனசில் நான் சர்ஜரி பண்ணிக்க போகிறேங்கிற ஒரு பயமோ கவலையோ எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று தான் பயந்தேன். ஆஃப்டர் சர்ஜரி கால் ரொம்ப வலிக்கும்னு நெட்லலாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான் பயந்தேன். ஆனால் டாக்டர் எக்ஸலண்ட். அந்த பெயின் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ என்னை கேட்டால் நான் பெயினே இல்லாமல் தான் சர்ஜரி பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணதெல்லாம் வெரி மினிமம் பெயின் தான், பேரபிள் பெயின் தான் எனக்கு இருந்தது. அப்புறம் ஒரு 3 months ஆகுது கொஞ்சம் எப்படி ஆகும் அப்படின்னாங்க. முதல்ல வாக்கர் வச்சு நடக்கணும், அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்கணும், அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக ஒரு ஃபிசியோதெரப்பி வச்சுன்னு தனியாக நடக்க ஆரம்பிக்கணும்னாங்க. ஆனால் நான் ஒரு 2 monthsக்கு 1 week பிஃபோரே நான் வாக்கர் விட்டுட்டு மழை நடக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ வீட்டுக்குள்ளே இண்டிபெண்ட்டாக நான் நடக்கிறேன். என்னால் வீட்டில் சமையல் பண்ண முடியுது, பாத்திரம் தேய்க்க முடியுது, வீடெல்லாம் பெருக்க முடியுது. அஃப்கோர்ஸ் அது எல்லாத்தையும் ஒரே நாள் பண்ண மாட்டேன், ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணி இப்போ என் மைண்டில் நான் ரொம்ப நார்மலாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னால் கூட அதுக்கு ஈடே கிடையாது. என்ன இன்னைக்கு என் சொல்லுவாங்களே, என் சொந்த காலில் நின்று நான் சொந்த காலில் நடக்காமல் வலிச்சுட்டு இருந்ததுக்கு என் காலில் நின்று என்னை நடக்க வச்சுட்டார் டாக்டர். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். யாராவது ரொம்ப வலியாக இருக்குது, நம்ம டாக்டர்கிட்ட போகலாமா வேண்டாமா ஹெசிடேஷனில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ உண்மைங்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரபிள்லேருந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க. திஸ் இஸ் வாட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்.